இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் அவரைக்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறத விட காய்கறிகள் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுமே கறிவேப்பிலை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினாதான் நல்லாயிருக்கும். இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காய் வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் சில்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்தா அவரைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். அவரைக்காய்க்கு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. பொடிசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஒரு 7 மினிட்ஸ் அந்தளவுக்கு குக் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் எடுத்து மறுபடியும் கிளறி விடலாம். இது போல் செஞ்சால் சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவரைக்காய் பொரியல். இதை பொரியலாகவும் நம்ம சாப்பிட்லாம். தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதில் நம்ம சாதமாகவும் குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கலாம். இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா காலையிலேயே நம்ம செஞ்சிட்டோன்னா மத்தியானம் வரைக்கும் கெடாமையும் இருக்கும். அதே மாதிரி நல்ல சத்தான ஃபுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோணும் அப்படின்ற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும். இதில் சாதம் நான் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு அவரைக்காய் சாதம் செஞ்சுருக்கேன். சாதம் சேர்த்து இதில் பிசைஞ்சிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸில் நம்ம போட வேண்டியது தான். இது போல் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் கூட குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ அவரைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸில் போட்டுடலாம்.